தமிழ்ல உள்ள சென்டென்ஸை இங்கிலீஷில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம். ஆனால் நீங்கள் எத்தனை தடவை பார்த்தாலும் உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் ஆயிடுச்சான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். நம்ம அந்த வீடியோஸில் வர்ற சென்டென்ஸை பார்க்குறோம், கேட்குறோம், நோட்ஸ் எடுக்கிறோம், அதை மக்கப் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. நம்மளாக எப்போ ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க முடியும். அப்படின்னா என்னால் இங்கிலீஷ் பேச முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக முடியும். இந்த இங்கிலீஷை பேசுகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. டிகிரி முடித்தாதான் நம்ம இங்கிலீஷ் பேச முடியும், இல்லை ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்தால் தான் நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ரோட் சைடு நீங்கள் பார்த்தா கூட ஊசி பாசி விற்கிறவங்கள பாருங்கள், அவங்க இங்கிலீஷை நேட்டிவ் லாங்குவேஜ் ஸ்பீக்கர் அளவுக்கு பேசுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதாவது நேட்டிவ் ஸ்பீக்கரோட அடிக்கடி கம்யூனிகேஷனில் அவங்க ஈடுபடுறதுனால மட்டும்தான் அவங்களால வெல் ஸ்பீக்கராக இருக்க முடியுது. நம்ம ஃபாரினர்கிட்ட இங்கிலீஷில் பேசி பழகிற வாய்ப்பு நம்மளுக்கு கிடையாது. அதனால் நம்ம வீட்டில் தனியாக இருக்கும்போது நம்மளே பேசி பழகிக்கலாம். அப்படி நம்ம பேசி பழகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷன். நம்மளுக்கு சொந்தமாக சென்டென்ஸை மேக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும். அதுக்கு நீங்கள் சின்ன சென்டென்ஸ்லேருந்து பெரிய சென்டென்ஸாக எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கணும். அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாட்ச் திஸ் வீடியோ ஸ்டில் த எண்ட். If you are watching my video for the first time, don't forget to subscribe and click on the bell icon. This is most important to my channel. நான் சாப்பிட்டேன். இது சிம்பிளான சென்டென்ஸ். I ate. I ate. நான் நன்றாக சாப்பிட்டேன். I ate well. I ate well. நான் காலை உணவு சாப்பிட்டேன். I ate breakfast. I ate breakfast. நான் காலையில் இட்லியுடன் சாம்பார் சாப்பிட்டேன். I ate idli with sambar in the morning. I ate idli with sambar in the morning. நான் காலையில் இட்லியுடன் சாம்பாரை ஹோட்டலில் சாப்பிட்டேன். I ate idli with sambar in the morning at hotel. I ate idli with sambar in the morning at hotel. நான் காலையில் இட்லியுடன் சாம்பாரை என் நண்பனுடன் ஹோட்டலில் சாப்பிட்டேன். இதை எப்படி சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு டைம் பாருங்கள். இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் நம்ம ஒரு சென்டென்ஸை எப்படி நம்ம டெவலப் பண்ணி எழுதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இதையே நம்ம ப்ரெசண்ட்டில் எழுதும்போது எப்படி எழுதலாம். நான் சாப்பிடுகிறேன். I eat. I eat. நான் நன்றாக சாப்பிடுகிறேன். I eat well. I eat well. நான் மதிய உணவு சாப்பிடுகிறேன். I eat lunch. I eat lunch. நான் மதிய உணவு பிரியாணி சாப்பிடுகிறேன். I eat lunch biryani. I eat lunch biryani. நான் மதிய உணவு பிரியாணியை வீட்டில் சாப்பிடுகிறேன். I eat lunch biryani at home. I eat lunch biryani at home. நான் மதிய உணவு என் மனைவியுடன் சாப்பிடுகிறேன். I eat lunch with my wife. I eat lunch with my wife. நான் மதிய உணவு பிரியாணியை வீட்டில் என் மனைவியுடன் சாப்பிடுகிறேன். இந்த சென்டென்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருந்தாலும் நீங்கள் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். I eat lunch biryani at home with my wife. I eat lunch biryani at home with my wife. இப்போது நம்ம இந்த சென்டென்ஸ் எல்லாமே ஒன்ஸ் பாருங்கள். இது எல்லாமே என்ன சென்டென்ஸில் இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. நம்ம போன சென்டென்ஸ் எல்லாமே எதில் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் பார்த்தோம், அதாவது இறந்த காலத்தில் பார்த்தோம். இது எல்லாமே நிகழ்காலத்தில் இருக்குது. இதில் நீங்கள் சென்டென்ஸ் நீங்கள் நிறைய மாற்ற வேண்டியதோ எதுவுமே கிடையாது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த வெர்ப் மட்டும்தான் வித்தியாசம். நம்ம அந்த சென்டென்ஸை பாஸ்ட்டில் சொல்கிறதுக்கு ஏட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுவே ப்ரெசண்ட்டில் சொல்கிறதா இருந்தால் ஈட் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அந்த சென்டென்ஸில் நம்மளுக்கு எதுவுமே மாறுறதில்ல, அந்த வெர்ப் மட்டும்தான் மாறுது. இந்த வெர்ப்பை நீங்கள் மாற்றி எழுதும்போதே அந்த சென்டென்ஸ் நீங்கள் எந்த காலத்தை எந்த நேரத்தை குறிப்பிடுறீங்க அப்படிங்கிறத சொல்லிடும். பாஸ்ட் ப்ரெசண்ட் இந்த ரெண்டு சென்டென்ஸ்லேயுமே எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதே சென்டென்ஸை நம்ம ஃப்யூச்சரில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். நான் சாப்பிடுவேன். I will eat. I will eat. நான் நன்றாக சாப்பிடுவேன்.
ஐ வில் ஈட் வெல். ஐ வில் ஈட் வெல். நான் இரவு உணவு சாப்பிடுவேன். ஐ வில் ஹாவ் டின்னர். ஐ வில் ஹாவ் டின்னர். என்னடா இந்த சென்டென்ஸில் ஈட் இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே ஈட்டுக்கு பதிலாக நம்ம ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஈட்டுங்கிறது சாப்பிட்றது, ஹாவுங்கிறது எடுத்துக்கிறது. அப்போ நான் இரவு உணவு எடுத்துக்குவேன், அதாவது சாப்பிடுவேன். ரெண்டும் ஒரே மீனிங் தான். நான் இரவு உணவு சப்பாத்தி சாப்பிடுவேன். ஐ வில் ஹாவ் டின்னர் சப்பாத்தி. ஐ வில் ஹாவ் டின்னர் சப்பாத்தி. இங்கே நம்ம ஈட்டுக்கு பதிலாக ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஈட் போடும்போது ஹாவ் வராது, ஹாவ் போடும்போது ஈட் வராது. நான் இரவு உணவு சப்பாத்தியை ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவேன். ஐ வில் ஈட் டின்னர் சப்பாத்தி அட் த ரெஸ்டாரண்ட். ஐ வில் ஈட் டின்னர் சப்பாத்தி அட் த ரெஸ்டாரண்ட். நான் இரவு உணவு சப்பாத்தியை ரெஸ்டாரண்ட்டில் என் ஃபேமிலியுடன் சாப்பிடுவேன். ஐ வில் ஈட் டின்னர் சப்பாத்தி அட் த ரெஸ்டாரண்ட் வித் மை ஃபேமிலி. ஐ வில் ஈட் டின்னர் சப்பாத்தி அட் த ரெஸ்டாரண்ட் வித் மை ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம 3 டென்ஸ்லையும் சென்டென்ஸை எப்படி ப்ரீஃபாக எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி நீங்கள் ப்ரீஃபாக ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இங்கிலீஷை பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது சின்ன சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, எந்த விதமான பயமோ பதட்டமோ இல்லாமல் தெளிவாக நீங்கள் பேசலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.